நாகன் அத்தியாயம் 13. நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. நந்தினியை ஏலக்காய் தோட்டத்தில் விட்டுவிட்டு மணிகண்டன் நாகனை தேடி வந்து கொண்டிருந்தான். நினைவுகள் எல்லாம் நந்தினி மட்டும்தான். நந்தினியை காதலிக்கிறான். ஆனால் அந்த காதலை சொல்ல அவனுக்கு தைரியம் வரவில்லை. அவள் தன்னை ஏற்றுக்கொள்வாளா? காதலை சொல்லி மறுத்துவிட்டால் அவனால் தாங்க முடியாது. அவள் கண்ணிலும் அதே காதலை பார்த்தான் மணிகண்டன். அவளை விட்டு அவன் கடந்து வரும்போது அவள் கண்களில் அந்த காதல் தெரிந்தது. என் கூடவே உன்னால் இருக்க முடியுமா என்று கண்கள் மணிகண்டனை பார்த்து கேட்பது போல் இருந்தது. நந்தினிக்கும் அங்கு அப்படித்தான் இருந்தது. எப்பொழுதும் மணிகண்டன் தன்னுடன் இருக்க வேண்டும் என்று அவள் மனம் அடித்து கொண்டே இருந்தது. எதற்காக இந்த புதிய உணர்வு? ஏன் இந்த படபடப்பு? ஏன் இந்த உணர்ச்சி வசம்? எல்லா நரம்புகளும் ஏன் இப்படி மணிகண்டனை பார்க்கும் பொழுது துடிக்கிறது? அந்த வானத்தில் கேட்ட குரல் யார்? என் அருகில் ஏன் அவ்வளவு பாம்பு சிலை? என் பக்கத்தில் நின்று பேசிய பெண்மணி யார்? பல சிந்தனைகள் அவள் மூளையில் புதிதாக முளைத்து வேலையை செய்யாமல் தடை பண்ணியது. இப்பொழுது மாரி அண்ணன் வருவான். இன்றுள்ள ஏலக்காய் கணக்கு பார்க்க வேண்டும். அப்படி எந்த சிந்தனையும் அவளுக்கு வரவில்லை. வீட்டில் மாறி சாப்பிட்டு கொண்டிருக்க வள்ளி பரிமாறி கொண்டிருந்தாள். யோ மச்சான், யோ மச்சான், வள்ளி கூப்பிட்டு கொண்டே இருக்க கஞ்சி குடித்து கொண்டிருந்த மாறி நிமிர்ந்து அவளை பார்த்தான். என்ன பிள்ளை, சொல்லு, கஞ்சியை குடிக்க விடு. இப்ப எதுக்கு கட்டிலுக்கு கூப்பிடுற மாதிரி பேசுற? என்ன விஷயம்னு சொல்லு. சேலை தலைப்பை எடுத்து மூக்கை உறிஞ்சு கொண்டாள் வள்ளி. ஆமா, உங்களை எப்ப பாரு நான் படுக்க கூப்பிட்டுட்டே இருக்கேன். இப்போ அது ஒண்ணுதான் குறையா இருக்கு. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா நந்தினி புள்ள செத்து போயிருக்கும். இப்படி பாம்பு பயத்துல இந்த ஊர்ல இருந்தா குடி முழுகிடும். எப்ப பாம்பு வரும், நம்மளை கொத்தும், யார் உயிருக்கு எப்ப ஆபத்துன்னு தெரியாம இந்த பயத்திலேயே சாகிறத விட ஏன் தேனி பக்கம் எங்க வீடு இருக்கு, அங்க போய் இருந்துக்கலாமே. கஞ்சி குடித்து கொண்டிருந்த மாரியின் கண்கள் இறுக மூடின. கைகளில் உள்ள கஞ்சியை பிசைந்தான். கைகள் இரண்டும் இறுகியது. கால்கள் பரபரத்தது. உடலெல்லாம் முறுக்கி போயிருந்தது. தன்னை கட்டுப்படுத்தி சமாதானமாக பேச முயற்சி செய்தான். வள்ளி, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இது என் ஊரு, என் மேகமலை, நான் இங்கதான் இருப்பேன்னு. இது தவிர என்னை எங்க கூப்பிட்டாலும் உயிரில்லாத பிணமாத்தான் இருப்பேன். அதனால நீ கல்யாணம் பண்ணி என்னை கூட வராத இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு சரின்னு தலையாட்டின. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா மச்சான், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப எனக்கு என்ன இப்படியா வாழ போறோம்னு தெரியும். நான் ஒரு கூறு கெட்டவ. எங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வாழ முடியாம தானே தேனி பக்கம் போனாங்க. அதை யோசிக்காம மறுபடியும் இங்கேயே வாழ வந்துட்டேன். நான் அடம் பிடிச்சதுல உங்களுக்கு என்ன கட்டி வந்துச்சுட்டாங்க. சரி, அப்ப கூட இப்படி பாம்பு பயம் எல்லாம் இல்லை. இப்போ அப்படியா? ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்துட்டு இருக்கோம். அப்படி இங்க வாழ்றதுக்கு பதிலா வாழ்வாதாரத்தை தேடி தேனிக்கு போலாம்னு சொன்னா ரொம்பத்தான் பேசுறீங்க. அவள் சொல்லி முடிப்பதற்குள் மாறி கையில் இருந்த கஞ்சி தட்டு பறந்தது. கஞ்சி ஆங்காங்கே சிதறி விழுந்தது. எத்தனை தடவை சொல்றது? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? நான் இங்கிருந்து வரமாட்டேன். உனக்கு அப்படி போகணும்னா நீ உன்னோட பையை தூக்கிட்டு போயிடு. நான் தனியாவே என் தங்கச்சி கூட இருந்துக்குவேன். உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. அவள் எழுந்து நின்றாள். ஆமாயா, நீ கெட்ட கேட்டுக்கு உன் தங்கச்சியை உன்கிட்ட விட்டுட்டு போவேன்னு நினைச்சியா? நான் போனா உன் தங்கச்சியை தரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். உன் கூட பிறந்ததுக்காக அவ உயிரை கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நானும் அவளும் போய் தனியா இருந்துக்கிறோம். நீ இங்கேயே தனியா சாப்பிட்டுக்கோ. வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்ப. அப்ப தெரியும் எங்களோட அருமை என்னன்னு. போடி, நீங்க யாருமே இல்லைனாலும் துளசி புள்ள இருக்கா. பண்ணையார் வீட்டுல சாப்பிட போற. பண்ணையார் வீட்டில் எப்ப போனாலும் கஞ்சி ஊத்துவாங்கடி. நான் உங்களை நம்பி கஞ்சி கலையில. ஆமாயா, அப்படி இருந்தாலும் நீ பண்ணையார் வீட்டுலதான் போய் கையேந்துவ. ஆம்பளை திமிர காட்டதான் செய்வ. உன்னால ஒரு பானை கஞ்சி வைக்க முடியுமா? அதுக்குதான் முடியாது. ஆண் வர்க்கங்கள் எல்லாம் சமையல் வேலை செய்யக்கூடாதுன்னு மூளையில ஏத்தி வச்சிருக்கீங்களே. அப்படியே நீ இருந்துட்டு போ. சண்டை ஒரு பக்கம் நடந்தாலும் மாறி தட்டி விட்ட கஞ்சியை அவள் கூட்டி அந்த இடத்தை சுத்தம் பண்ணி கொண்டிருந்தாள். இதற்கு மேலும் இங்கே இருந்தால் பிரச்சனை பெருசாகிவிடும் என்று நினைத்த மாறி வெளியில் வந்தான். மணிகண்டன் மாறி சந்திப்பு. மணிகண்டன் அந்த இடத்திற்கு வர மாரியின் முகம் சரியில்லை என்பதை பார்த்தான். என்ன மாமா, உன்னோட முகம் சரியில்லை?
அக்கா கூட சண்டை போட்டுட்டியா? மணிகண்டன் கேட்டுக்கொண்டே ஜீப்பிலிருந்து கீழே இறங்கி ஜீப் சாவியை அவனிடம் கொடுத்தான். ஆமாண்டா, உன்னோட அக்கா இருக்காளே, தேனிக்கு போகணும்னு நானும் நந்தினி எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த இடமே வேண்டாம்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதான் 2 அடி அடிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ மாமா, அறிவு இருக்கா? எதுக்காக அக்காவை அடிச்ச? பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா? இது உனக்கு தெரியாதா? இனிமேல் தேவையில்லாம அக்கா மேல கை வச்ச நடக்கிறது வேற. மாறி ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டு, உங்க அக்காவை சொல்லிடக்கூடாது, உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவ. போறவ அவ மட்டும் தனியா போக வேண்டியதானே? என்னோட தங்கச்சியை தரன்னு இழுத்துட்டு போவாளாம். அப்போ நான் என்னை விட்டு பிரிஞ்சு போகணுமா? பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாளா உங்க அக்கா? எனக்காக இந்த ஊர்ல இருக்க மாட்டாளா? ஏக்கத்துடன் கேட்டான் மாறி. மணிகண்டனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அதை அடக்கி கொண்டு நின்றார். என்னடா சிரிப்பு சிரிச்சதெல்லாம் போதும். உங்க அக்கா என்ன பண்றான்னு போய் பார்த்து அவளை சாப்பிட வை. நான் தோட்டத்துக்கு கிளம்புறேன். சொல்லிக்கொண்டே இருந்தவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி விட்டான். மாமா நில்லுங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால நடந்து போக முடியாது. கத்தி கொண்டே துளசி ஓடி வந்தாள். மாறி வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்க துளசி ஓடி வந்து கொண்டிருந்தாள். கண்ணு, மெதுவா ஓடி வா. எதுக்காக இப்படி ஸ்பீடா ஓடி வர? மெதுவா வா மாமா, வண்டியை நிறுத்திட்டேன், பதட்டமாக மாறி சொன்னான். ஓடிக்கொண்டிருந்தவள் நின்று திரும்பி பார்த்தாள். நாகன் அவள் போவதையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். ஏதோ துளசிக்கு மனதில் ஒரு சந்தோஷம். மணிகண்டனையும் நாகனையும் பார்த்து, உங்க 2 பேருக்கும் காலையே டிஃபன் வச்சிருக்கேன், மத்தியானம் சாப்பாடு வச்சிருக்கேன், எல்லாம் ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், ஒரு பேக்ல வெளியே வச்சிருக்கேன், 2 பேரும் எடுத்துட்டு போங்க, நல்லா சாப்பிடுங்க, சொல்லிக்கொண்டே மாரியின் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். என்ன மணி அண்ணா, காது கேட்டுச்சா? கேட்டுக்கொண்டே நாகனை பார்க்க நாகன் அவளுக்கு சந்தோஷமாக கையசைத்தான். துளசி கிளம்பி காலேஜுக்கு போய்விட்டாள். மணிகண்டன் 2 பேரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம வேலை நடக்காது. வாங்க, நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிப்போம் என்று சொல்லி இன்னொரு ஜிப்பில் ஏறிக்கொண்டான். மேலே சென்றார்கள். இடையில் மாரியை வர சொல்லி அவனையும் சேர்த்து கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் ஆழ்ந்து கவனித்த நாகன் பிறகு திரும்பி ஊருக்கே வந்தார்கள். ஊர் மீட்டிங், நாகன் பேச்சு. மணிகண்டன் கொஞ்ச நேரத்தில் எல்லோரையும் கூட்டி விட்டான். துளசியும் காலேஜ் முடிந்து வந்திருந்தாள். ஊர் மக்கள் அனைவரும் அங்கு கூடினார்கள். மணிகண்டன் முதலில் பேசினான். முதலில் சலசலப்பாக இருந்தது. எல்லோரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கும். இல்லை என்றால் நீங்க தான் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நாங்க பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை கேட்டுக்கோங்க. இப்ப நான் பேச ஆரம்பிக்கிறேன். நாங்க வனத்துறை ஆபீசர். எனக்கு எப்படி பாம்பு பிடிக்கிற தொழில் இருக்கோ அதே மாதிரி என்னை வழி நடத்துறது இந்த ஆபீசர் தான். இவருக்கு மேல யாருமே இல்லை. இவர் எதுக்கு வந்திருக்கிறார் என்றால், நம்ம ஊர்ல இருக்கலாமா இல்லைன்னா ஊரை விட்டு வெளியே போகலாமா அப்படின்னு பேச வந்திருக்காரு. இந்த பாம்பை நம்மனால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தான் தெரியும். எங்களோட வேலை வெறும் பாம்பை பிடிக்கிறது மட்டும்தான். அதனால இவர் சொல்றத நீங்க காது கொடுத்து கேட்கணும். சொல்லிவிட்டு ஒதுங்கியவன், சார் முன்னாடி வாங்க என்று நாகனை அழைத்தான். நாகன் முன்னால் வந்து நின்றார். நீங்க என்னை கண்டு பயப்படாதீங்க. நீங்களும் இங்க இருக்க மக்களும் என்னோட அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி அப்படிங்கிற உறவாத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி ஊருக்கு காவலாக போலீஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த காட்டுக்கு நான் இருக்கேன். இந்த காட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் இருக்கேன். தாராளமா உங்களோட நிறை குறைகளை என்கிட்ட சொல்லலாம். இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை பாம்பு பிரச்சனை தான். அதை எப்படி கையாளலாம் உங்ககிட்ட சொல்ல போற. பாம்பை கட்டுப்படுத்தி விடுவீர்களா? நாகன் பாம்பை கட்டுப்படுத்தி விடுவானா? பார்ப்போம். நான் உங்கள் தேன்மொழி சுராம்பிகா. இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே தட்டிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட். நாகன், அத்தியாயம் 14. நான் உங்கள் தேன்மொழி சுராம்பிகா. ஊர் மக்களிடம் நாகன் பேச ஆரம்பித்தாள். என்னை உங்களை காப்பாத்துறதுக்காக கலெக்டர் தான் அவர் சார்பா என்னை அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்காகத்தான் நான் இப்ப பேசுறேன். இந்த காடு இப்ப நம்ம காடு கிடையாது.
பாம்புகளின் காடாக மாறிவிட்டது. 100க்கு அதிகமான கருநாக பொந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கு. இன்னைக்குதான் நானும் மணிகண்டன் சார், மாரி அண்ணா எல்லாரும் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்படி 100 பொந்துல பாம்பு கூட்டத்துக்குள்ள நீங்க எப்படி வாழ முடியும்? அரசாங்கம் என்னைக்கும் உங்களை கைவிடாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. கீழே தேனி பக்கம் மேகமலை மறுவாழ்வு குடியிருப்பு புது காலனி ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் மாசத்துக்கு அங்க போய் இருங்க. அதுக்குள்ள இங்க பாம்புகளை அழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். கூட்டத்திலிருந்து ஒரு தாத்தா எழுந்தார். பாம்புகளை அழிக்கிறது தப்பு இல்லையா? கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டார். வாசிகிராஜன் இருக்கிற இடத்துல அவங்க வம்சாவளியை அழிச்சா நம்ம வம்சாவளியை வாழ விடுவாங்களா? இன்னொரு கேள்வியும் வந்தது. நாகன் அவர்கள் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான். தன் மனதை அடக்கி கொண்டு தன் கைகளை இறுக்கமாக பிடித்து கண்களை சுருக்கி தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தான். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அங்கேயே போய் இருக்க சொல்லல. கொஞ்ச நாளைக்கு அங்க இருங்கன்னு சொல்றேன். ஒரு கருநாகம் வருஷத்துக்கு 20 முட்டை போடும். 20ல 15 பொறிச்சு குட்டி பாம்பாக வெளியே வருது. அடுத்த வருஷத்துக்குள்ள 300 பாம்பு ஆகுது. இப்படி போனா 2 வருஷத்துக்குள்ள இந்த ஊரே பாம்பு புற்றா ஆயிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் உங்களை ஊரை விட்டு போக சொல்றேன். நீங்க ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்னேக் சென்சஸ் நடத்த போறேன். எந்த புத்துல எவ்வளவு பாம்பு இருக்கு, முட்டை இடுற இடம் எது, பெண் பாம்பு ஆண் பாம்பு தனித்தனியாக பிரிச்சு பெண் பாம்பு முட்டையை அரசாங்க உதவியுடன் அழிச்சிட்டு பெண் பாம்பையும் ஆண் பாம்பையும் தனித்தனி காட்டுக்குள்ள விட்டுடுவேன். அப்போ அதோட இனப்பெருக்கம் 80% குறையும். அதுக்கப்புறம் அகலி வெட்டி வேலி அமைச்சு பாம்பு விரட்டக்கூடிய பவுடரை அதுல போட்டுடுவோம். அப்போ ஊருக்குள்ள பாம்பு வராது. இதெல்லாம் மாற்றம் பண்ணுவதற்கு குறைந்தது 6 மாதமாவது ஆகும். அந்த 6 மாதத்துக்கு மட்டும் நீங்க மேகமலை மறுவாழ்வு குடியிருப்புக்கு சென்று வாழ வேண்டும். அங்க உங்களுக்கு எல்லா விதமான வசதி இருக்கு. இபி பில் நீங்களே கட்ட வேண்டாம். தண்ணி வசதி உங்களுக்கு தாராளமா வரும். எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஆஸ்பத்திரி உட்பட எல்லாமே ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு அங்க இருங்க. அதுக்கப்புறம் இங்க சரி பண்ணதுக்கு அப்புறம் நானே உங்க எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்து வாசிகராஜன் கோயிலை சுத்தப்படுத்தி ஒரு பூஜை போட்டு உங்க கையில கொடுக்கறேன். நான் வந்து 2 நாள்ல 3 பேர் செத்துட்டாங்க. நேத்து நம்ம தங்கச்சி நந்தினியையும் கருணாகம் கொத்த வந்தது. பாவம், அந்த பொண்ணு துடிச்சு போயிடுச்சு. நல்ல வேலை நாங்க காப்பாத்திட்டோம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நாங்க தனித்தனியா இருந்து பார்க்க முடியாது. அதனால நீங்க எனக்கு ஒத்துழைப்பு தாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வோம். யாரெல்லாம் இந்த ஊரை விட்டு போறீங்களோ அவங்க எல்லாரும் நாளைக்கு 3 லாரி வரும். அதுல ஏறிக்கோங்க. நாங்க கொண்டு போய் அங்க விட்டுருவோம். சொல்லி முடித்து கொண்டு ஊர் மக்களை ஓரக்கண்ணால் பார்க்க ஆரம்பித்தான். நாகனின் முகத்தில் சிரிப்பு. மக்கள் எல்லோரும் துளசியை பார்த்து நிற்க துளசிக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று ஒன்றும் தெரியவில்லை. என்ன பிள்ளை துளசி, ஒண்ணு பேசாம அப்படியே நிக்கிற? இந்த ஆபீசர் சொன்ன மாதிரி நம்ம செய்யலாமா? என்ன ஏதுன்னு நீ சொல்ல வேண்டாமா? நீ பாட்டுக்கு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நின்னுட்டு இருக்க, ஒரு கிழவி கேட்டார். மாறி எழுந்தான். இங்க பாருங்கம்மா, எதுக்காக பயந்து நிக்கிற? இந்த ஊருக்குள்ள நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். போகணும்னா போவோம், இல்ல வேண்டாம் இங்கேயே இருக்கணும்னா இருப்போம். உன்னை மீறி நாங்க எதுவும் செய்ய போறது இல்லம்மா. மாறி சொல்லிக்கொண்டே அருகில் வந்து துளசியின் முகம் பார்த்து நின்றான். பக்கத்தில் இருந்த வள்ளி, இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லு கண்ணு. பயந்து பயந்து இந்த ஊர்ல இருக்க முடியாது. சொல்லு கண்ணு, நீ சொல்ற ஒரு வார்த்தையால நானும் மச்சானும் சேர்ந்து வாழ்வோம். இல்லைன்னா நான் பாட்டுக்கு தேனிக்கே போறேன். நந்தினியும் இதை பார்த்து கொண்டிருந்தவள் மதனியின் கை பிடித்தவள், என்ன மதனி பண்றீங்க? இவகிட்ட இந்த ஊர் மக்கள் கேக்குறாங்க. அண்ணா அந்த வாசிகராஜனே அவன் மேல வந்து வாக்கு கொடுக்கறான்னு நம்புறாங்க. நீங்க என்னடானா உங்க தலை மேல இருக்கிறத துளசி தலையில ஏத்த பாக்குறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க மதனி. ஏ புள்ள நந்தினி, உன் நல்லதுக்குத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கர்நாக பாம்பு காணாம போயிருச்சாமே, அது உன்னதான் தேடி வரும். அதுக்காக தான் சொல்றேன், நம்ம இந்த ஊரை விட்டு போகலாம். இந்த மேகமலை நமக்கு தேவையில்லை. உனக்கு தெரியல, போய் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி உனக்கு நல்லதுதான் பண்றேன். துளசி எதுவும் காதில் வாங்காமல் எல்லோரும் போய் வீட்டுல வேலையை முடிச்சுக்கிட்டு நைட்டு சாப்பிட்டு வாங்க. நான் அதுக்கப்புறம் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இப்பதான் காலேஜில இருந்து வந்திருக்கேன். சொல்லிக்கொண்டே தன் தாத்தாவின் கைப்பிடித்து வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போனாள். மணிகண்டனும் நாகனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். நைட் 7 மணி. நாகன் பிளாக் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் பொட்டு
தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தான். குட்டி மஞ்சள் கலர் லைட் வெளிச்சம் அவன் மீது அடித்து கொண்டே இருந்தது. பூச்சிகள் எல்லாம் அந்த லைட்டை சுத்தி விளையாடி கொண்டிருந்தன. நாகன் இதற்கு மேல் என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்க பக்கத்தில் யாரோ நிற்பது போல் இருந்தது. திரும்பி பார்த்தான். துளசி நின்று கொண்டிருந்தாள். வா துளசி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? உங்களுக்கு நைட் சாப்பாடு வச்சுட்டு போக வந்தேன் சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் போய் டேபிள் மீது ஹாட் பாக்ஸை வைத்து விட்டு திரும்பினாள். பின்னால் நாகன் நின்று கொண்டிருந்தான். என்ன துளசி யோசிச்சுட்டு இருக்க? அவளை பார்த்து கேட்க அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து அழுத்தினான். தன் கண்களை பார்க்க வைத்தான். ஆனால் அவனின் கண்கள் கோல்டன் கலராக மாறவில்லை, நார்மலாகத்தான் இருந்தது. துளசியும் அவன் கண்ணையே பார்த்து கொண்டு வெளியில் உட்கார்ந்து, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதைத்தான் நான் இங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு துளசி, இந்த ஊர் மக்களோட உயிர் உன்னோட கையில இருக்கு. நீ யோசிச்சு பாரு. நீ மட்டும் சரின்னு சொன்னீன்னா அவங்க பத்திரமா ஒரு இடத்துல போய் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நானே உங்களை கூட்டிட்டு வந்து இங்க உட்காந்து வச்சிருவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீயும் நல்லா இருப்ப. அதே சந்தோஷத்தோட நான் இந்த ஊரை விட்டு போவேன். நான் உங்களை இப்படியே விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போக முடியாது துளசி. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ ஒன்னு செய்ய முடியும். எல்லா மக்கள் கிட்டையும் பேசி இந்த ஊரை விட்டு போகலாம்னு சொல்லு. உடனே உன்னோட பேச்சை எல்லாரும் கேட்பாங்க. நீ என்னை நம்புறியா துளசி? துளசி அவன் கண்ணையே பார்த்து கொண்டே அவனின் சட்டையை இறுக்கமாக பிடித்தாள். உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்க நினைச்சா மட்டும்தான் நாங்க இங்கிருந்து விடுதலையாக முடியும். இந்த பாம்புகள் தொல்லை இல்லாம எங்களால இருக்க முடியும். அதை நான் ஆழமா நம்புறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு துளசி. நான் விரும்புற பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துளசிக்கு இப்பொழுதுதான் நினைவு வந்தவள் போல் அவனிடம் இருந்து தள்ளி நின்றாள். அவள் தள்ளி நின்ற அடுத்த கணத்தில் அவனுடைய கை இறுகியது, புஜம் ஏறியது, கண்கள் சுருங்கியது. இப்ப எதுக்கு என்னை விட்டு தள்ளி போன? நான் என்ன பேயா? இல்ல உன்னை ஏதாவது பண்ணிருவேனா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்லிக்கொண்டே அங்கு இருக்கும் சுவற்றில் தன் கைகளை இறுக்கமாக மூடி குத்தினான். அவன் கையில் இருந்து ரத்தம் வெளியில் வந்தது. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க கையில இருந்து ரத்தம் வருது. இங்க காட்டுங்க. நாகனின் கையை பிடிக்க போக நாகன் அதை தட்டி விட்டான். என்ன நீ நம்பல, அதனாலதானே இப்படி பண்ற? நான் உன்னை ஏதாவது செஞ்சிருவேன்னு நீ பயப்படுறியா? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. எங்க அம்மா என்னை ஒழுங்கா வளர்த்திருக்காங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது துளசி. ஆனா நீ இப்ப பண்ணின காரியம் எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நீ என்ன நம்பல என்கின்ற விஷயம் எனக்கு எவ்வளவு வேதனையை தருகிறது தெரியுமா? துளசி கண்களில் கண்ணீர். அவன் கைகளை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தாள். அவனின் கைகளில் இருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அவள் கண்ணீரின் 2 சொட்டு அந்த ரத்தத்தின் மீது விழ அந்த ரத்தத்துடன் கண்ணீர் கலந்து துளசியின் கண்ணீரால் நாகனுக்கு ஆபத்து ரத்தத்துடன் கண்ணீரில் கலந்தது. துளசியின் கண்ணீரால் நாகனுக்கு ஆபத்து வருமா? பார்ப்போம். நான் உங்கள் தேன்மொழி சுராமிகா. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற கதை தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். மாலை 6 மணிக்கு இந்த கதை வந்துடும். டெய்லியும் மாலை 6 மணிக்கு இந்த கதை வந்துடும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட மறந்துடாதீங்க. உங்களோட ஒரு கமெண்ட் எங்களோட அடுத்த அத்தியாயம் எழுதுறதுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். நன்றி.